லயா மாநிலம் ரீமா கல்லூரியில் செயலாளர் பயிற்சி பெற்ற இவர் 2007ஆம் ஆண்டு தனது 26வது வயதில் தையல் கலையை கற்க தொடங்கினார். தன்னுடைய மாமனார் அமரர் திரு கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய செலவிலேயே அவருக்கு இந்த தையல் கலை வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று அனுப்பி 2010ஆம் ஆண்டு தனது சொந்த தையல் தொழிலை இவர் ஆரம்பித்தார். தற்போது 16 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் வீட்டை அடிப்படையாக கொண்டு தையல் தொழிலை செய்து வருகின்றார். மேலும் 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 2020 அன்று தொழிலை SSM அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து அதற்கான முறையான பயிற்சிகளோடு இப்பொழுது ஆரி பிளவுஸ் என்கின்ற சாரி பிளவுஸ் துணியிலும் ஸ்பெஷலைஸ் பெற்று ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வருகின்றார். தனது திறமைகளை மேம்படுத்த பல்வேறு பயிற்சிகளை பெற்று சமூக ஊடகங்களில் அதற்கான மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங் பயிற்சி, அடிப்படை தையல் மற்றும் அடிப்படை ஆரி வேலை பயிற்சிகளையும் முடித்திருக்கின்றார். அண்மையில் இந்தியாவில் இருக்கும் சத்யா கோமணி அகாடமிக்கில் ஆன்லைன் மூலம் ஃபேஷன் டிசைன் டிப்ளமா படிப்பை படித்து முடித்திருக்கின்றார். எதிர்காலத்தில் சொந்தமாக ஒரு கடை திறந்து சிறந்த ஃபேஷன் டிசைனராக உயர்ந்து மற்றவர்களுக்கு தையல் மற்றும் டிசைன் கற்றுக் கொடுப்பது தனது இலக்கென இங்கே கூறுகின்றார் நம்முடைய தையல் நாயகி கலைவாணி செல்வகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உன் கையில் நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசிப்பிட வழிபாரு. சுபவேளை நாளை மாலை சூடிடு. அட எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே. ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும் அதுவரை ஒரு மனமே. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வா